காலச்சக்கரத்துக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் மிருகசீடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு செயல்படக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் இந்த மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசம் அப்படின்னா குருவோட நட்சத்திரம். செவ்வாய், ராகு, குரு இந்த 3 பேரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன். அதனால் செல்வ செழிப்பு, அதோட ராகு, குரு இவங்களாம் சேரும்போது நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே இறங்குற காரியம் வெற்றியாக தான் அமையும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, பல வேலை கற்று அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு தொழில் போதுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த வேலை, அடுத்த தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் அதை கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பை கூட பார்த்திங்கன்னா இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் அதிகமாக செய்ய மாட்டாங்க. இவங்க படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை வேறு ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும், நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, வருகின்ற நாட்களில் உடைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கு. எதுலேயுமே ஒரு வெற்றி கிடைக்கும், நல்ல பலன்கள், நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. டக்குன்னு எடுத்தவங்க ஊற்றணும் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். இருந்தாலும் வீட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அடிக்கடி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சில தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அனுசரணையாக இருக்கணும். சரி, குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாத்தையும் அனுசரித்து போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு சில தியாகங்களை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு வீட்டில் சுப நிகழ்வோ அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்களாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு சில ஒத்தாசைகளாக செய்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன இடையூறுகள், தயக்கங்கள் இதெல்லாம் மாறி ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமாக இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. கொஞ்சம் அனுசரணையாக போகணும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களுடைய நண்பரை பார்க்காம இருந்தீங்க இல்லையா, அந்த நண்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வருவார். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் வீடே கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கையில் காசு, பணம் இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். கடன் வாங்கிட்டு கடனே கட்ட முடியலையே அப்படின்னு இருந்த ஒரு மனக்கவலை மாதிரி ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அவசியமான விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பணம் கையில் இருக்குது அப்படின்னு ஆடம்பரமாக செலவு செஞ்சீங்க, தாராளமாக வாரி வழங்குனீங்க அப்படின்னா ஒரு சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டு தேவைக்காக கூட ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அதிக செலவாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்திக்கிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகள் வரும். குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சுருவீங்க. அதனால் ஒரு சில நஷ்டங்களையும் கொஞ்சம் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பணம் சம்மந்தமான விஷயத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாவது யாத்திரையாவோ அல்லது வெளியில் ஏதாவது ஒரு கோவிலுக்கோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு கோவிலுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு சுற்றுலாத்தலங்களுக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்களே பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுவாக இந்த காலகட்டத்தில் சந்தர்ப்பங்கள் அமையும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக வெளியில் எங்கேயாவது போய் தங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது ஒரு சில சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சோர்வின்றி கடுமையாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில வேலையில் கொஞ்சம் குழப்பங்கள் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கையில் பணம் தாராளமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சிங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் மாத கடைசியெல்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணக்கு வழக்குங்கள்லாம் சரி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை சரி பார்க்கறது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. கணவருடைய தேவை ஓரளவுக்கு பூர்த்தி செய்வீங்க. கையில் ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தது அப்படின்னா மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவாக பேசுகிறது நல்லது. தேவையில்லாத இடையூறுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏப்ரல் 1, 2, 4 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 4, 3 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11, 12, 13ஆம் தேதியெலாம் சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் மாரியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட மாரியம்மனை வழிபடுங்க. உங்களுக்கும் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி அப்படின்னு ஒரு 3 முறை பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயம் நிறைவேறவே மாட்டேங்குதே, தடையாகவே இருக்கே அப்படின்னு நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மிதுன ராசியில் மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பெரிய விஐபியோட ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற வகையில் ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாம் நனவாகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணியில் கூட மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.